தன்னலமற்ற சேவை என்றவுடன் நமது நினைவுக்கு வருபவர்களில் முதன்மையானவர் அன்னை தெரசா. அனைவராலும் ஒதுக்கப்பட்டு மனதளவிலும் நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்த தொழுநோயாளிகளுக்கு பாசக்கரம் நீட்டிய பெண்மணி. பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையிலும் தனது வாழ்நாள் முழுவதும் பொதுநல சேவைக்காகவே அர்ப்பணித்த அன்னை தெரசா தனது 40வது வயதில் கொல்கத்தாவில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை தோற்று வைத்தார். அந்த அமைப்பு தற்போது பல நாடுகளில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை புரிந்து வருகிறது. உலகின் மிக உயரிய நோபல் பரிசு, இந்தியாவின் மிக உயர்ந்த பாரத் ரத்னா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற அன்னை தெரசா கடந்த 1910ஆம் ஆண்டு அல்பேனியாவில் இதே தினத்தில்தான் பிறந்தார். உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாக்குரிமை பெற பல ஆண்டுகள் போராடி வந்தனர். 1800களில் பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற போராட்டம் தொடங்கியது. பல வடிவங்களில் போராட்டங்கள் வலுப்பெற்றதை அடுத்து 1878ஆம் ஆண்டில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற பிரதிநிதிகளின் எதிர்ப்புகளால் 1919ஆம் ஆண்டுதான் பிரதிநிதிகள் சபை மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவித்தது. இதனை அடுத்து 1920ஆம் ஆண்டு இதே தினத்தில்தான் அமெரிக்காவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சமமான வாக்குரிமை வழங்கும் சட்டம் அமலுக்கு வந்தது.